ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நானூறு புக்கன் சிஜி சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா த முஃபாசா லைன் கிங்கு. இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. இந்த படத்தை ஒரு டெக்னிக்கல் லெவலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி கதையிலையோ திரைக்கதையிலையோ கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங்கில் கதையை சொல்லணும் அப்படின்னா, சிம்பா இருக்கார் இல்லைங்களா, சிம்பாவோட பொண்ணு கைரா. அவங்களுக்கு இந்த முஃபாசாவோட கதையை ரஃபிக்கிங்கிறது யார் அப்படின்னா, அந்த குரங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல 2 வெள்ளை கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவர் இந்த கதையை சொல்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட முழு படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ரஃபிக்கு இந்த கைராக்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முஃபாசா எப்படி ராஜா ஆனார், அவரோட கதையை, தாத்தாவோட கதையை பேத்திக்கு சொல்கிறது தான் இந்த படத்தோட முழு விளக்கமாக இருக்குது. படத்தோட கதையை சொல்லிடுறேன். முஃபாசா அவங்க அப்பா அம்மா ஒரு ராஜா, காட்டோட ராஜாவாக இருக்காங்க, ராஜா ராணியாக இருக்காங்க. 2 பேர் 3 பேர் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு வராங்க. அப்போ வேட்டையாட வரும்போது திடீர்னு ஒரு அருவி வந்துடுது, ஒரு வெள்ளம் அடிச்சிட்டு வருது. அந்த வெள்ளத்தில் இந்த முஃபாசா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத தூரம் வரைக்கும் போயிடுறாரு. இவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணி காப்பாற்ற முடியல. அந்த நேரத்தில் முஃபாசா ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாரு, கரை ஒதுங்குற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு வேறு ராஜாக்கள் ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்கான்னு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அந்த டாக்காங்கிறதும் ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை இந்த முஃபாசாவை கைப்பிடிச்சி காப்பாற்றுறாரு. அந்த நேரத்தில் தான் முதல்ல அவங்கள கடிக்க வர்றது. அந்த முதல்ல கடிக்க வர்றதுக்கு முன்னாடி டாக்கா பிடிச்சதுக்கு மேலே தூக்கிடுறான் கரையை விட்டு. இப்படி டாக்கா இருக்கிற இடம் டாக்காவோட அப்பா அம்மாவும் ஒரு ராஜா ராணி தான் அந்த ஏரியாவுக்கு. அவங்க இந்த முஃபாசா வரவை எதிர்பார்க்க விரும்பலை. அவங்க வந்தேரியெல்லாம் இங்கே அலவுடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்கா என்ன சொல்கிறாப்புல, எனக்கு சகோதரனாக நான் இவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட. என்னைக்கு இருந்தாலும் அவன் உனக்கு துரோகம் பண்ணுவான், அதனால் வேண்டாம், அவர் அப்படி வச்சுக்கிற மாதிரியா இருந்ததுன்னா பெண் சிங்கத்தோட வச்சிக்க இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பா சொல்லிடுவார், டாக்காவோட அப்பா. சரி ஓகே அப்படின்ட்டு பெண் சிங்கத்தோடு அவர் இருப்பார். சிங்கத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண் சிங்கங்கள் வேட்டையாடும், ஆண் சிங்கங்கள் படுத்து தூங்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது. பெண் சிங்கத்தோடு இருக்கிறதுனால இவருக்கு இந்த காட்டோட வளமை எல்லாத்தையுமே டக்குன்னு எப்படி முகர்றது, அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு வேட்டையாடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு தெரிஞ்சிடும். சின்ன வயசுலேயே நிறையாவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால இவர் பெரிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆளாக வருவார் முஃபாசா. டாக்கா இவங்க ஆண் சிங்கத்தோடு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் மைல்டாக தான் இருப்பார், கொஞ்சம் அறிவுகள் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி முஃபாசாவுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு காட்டுக்கு அவங்க அம்மா, டாக்காவோட அம்மா கூட்டிகிட்டு போகும்போது டாக்காவை என்ன செய்வான், மறைமுகமாக அவங்க பின்னாடியே போவான். பின்னாடி போகும்போது அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் அந்த சண்டை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை சிங்கங்கள் இந்த ஏரியாவுக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு அந்த ராஜாவா, நம்ம ராஜாவா இன்னும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்ருக்கும். அந்த கூட்டம் அங்கே இருக்கும். இவங்க எதிர்பாராமல் ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக போகும்போது அந்த வெள்ளை சிங்கங்களும் வேட்டையாடுறதுக்கு வரும். அப்போ இவங்களுக்குள்ளார 2 பேருக்கு சண்டை வரும். அந்த சண்டையப்போ டாக்கா பார்த்துட்டு பயந்துட்டு ரிவர்ஸில் ஒடிந்துருவாப்புல. ஆனால் சிம்பா முஃபாசா என்ன செய்வாப்புல, அவங்க டாக்காவோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி வெள்ளை சிங்கத்தில் ஒரு சிங்கத்தை கொண்டுடுவாப்புல. அது யாருன்னு பார்த்தா அந்த வெள்ளை சிங்கத்தோட ராஜாவோட பையன், இளவரசன். அதை கொன்னதுனால இந்த வெள்ளை சிங்கங்கள் எல்லாம் யார் கொன்னதோ அவங்கள பழி வாங்கிறதுக்காக அங்கேருந்து வரும். இதுதான் படத்தோட முழு கதை. இந்த டாக்காவோட அப்பா அம்மா என்ன செய்வாங்க, டாக்காவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி முஃபாசாவுக்கிட்ட டாக்காவையும் முஃபாசாவையும் இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புங்க, முதல்ல அந்த வெள்ளை சிங்கங்கள் வர்றதுக்குள்ளார நீங்கள் கிளம்புனாதான் உங்கள் உயிர் காப்பாற்றப்படும், நாங்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் 2 பேரும் வெளியில் கிளம்ப சொல்லுவாங்க. கிழக்கு திசையை நோக்கி, சூரியன் கிளம்புற திசையை நோக்கி கிளம்ப சொல்லிடுவாங்க. 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அந்த வெள்ளை சிங்கங்கள் அங்கே வந்துடும். அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணுதுன்னு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி அது கொன்னா மாதிரி தான். கொன்னுட்டு திரும்ப இந்த முஃபாசாவை நோக்கி வர்ற மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவங்களை தொடர்த்தி பின்னாடி வர்றது தான். அதுதான் படத்தோட நகர்வாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை தொடர்த்தி வர்றது. கடைசி எண்டில் ஒரு இடத்துக்கு சேர்றாங்க. அந்த இடம் தான் இந்த
லைன் கிங்கில் பார்த்த இடம், அந்த பாறை மேலே நின்று கர்சிக்கிறது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா. அந்த சிங்கங்கள் துரத்திட்டு வரும்போது இவங்க டாக்காவும் முஃபாசாவும் வராங்க இல்லைங்களா. இந்த டாக்கா யாருன்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் முஃபாசாவை காப்பாற்றினவர் தான் டாக்கா. இந்த டாக்கா வர்ற வழியில் அங்கே இந்த ட்ராவலிங் டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராவலிங் டைமில் ஒரு பொண்ணு கிடைக்கும். அது யாருன்னு பார்த்தா முஃபாசாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா. அந்த பொண்ணு வந்து இந்த வெள்ளை சிங்கங்களால் பாதிக்கப்பட்டதாக இருக்கும். அது ஒன்று மட்டும் பிழைச்சிருக்கும். அதனால் அதுவும் இந்த இவங்க 2 பேரோட சேர்ந்து 3 பேராக ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த 3 பேராக ட்ராவல் பண்ணும்போது 2 பேருக்குள்ளார வர்ற லவ், அதாவது டாக்கா வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவார், அந்த பொண்ணு என்ன செய்யும் முஃபாசாவை லவ் பண்ணுவாங்க. இந்தமாரி 2 பேருக்குள்ளார ஒரு ஈகோ கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறதுனால இவர் யார் ஆகிறாரு அப்படின்னா வில்லன் ஆகிறாரு. இந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ லைன் கிங் அப்படின்னு பார்த்தீங்கல்ல படம், அந்த படத்தில் ஸ்கார்ப்னு ஒருத்தர் இருக்காருல்ல வில்லன், இந்த கண்ணில் கோடு போட்ட மாதிரி, அவர் தான் இந்த டாக்கா. இதுதான் வந்து இந்த படத்தில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட்டு இவர் வில்லன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து இந்த வெள்ளை சிங்கத்தை சேர்க்குறாங்களா இல்லை தோக்குறாங்களா, ராஜா எப்படி ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த முஃபாசாவோட கதையாக இந்த படத்தில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் தான். த லைன் கிங் மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு படமாக இல்லை திரைக்கதையிலையும் கதையிலையும். மற்றபடி அந்த படத்தை விட இந்த படத்தில் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சிங்கத்தை முறையாக ஒரிஜினாலிட்டியாக எப்படி காட்டணும் அப்படிங்கிறது, அந்த பிடாரி முடி அசைகிறது கொண்டு அவ்வளோ தெளிவாக பக்காவாக காட்டியிருக்காங்க. 3Dயில் தான் இந்த படத்தை பார்த்தேன். 3D வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 an hour கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் 3Dயில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த முஃபாசா தண்ணியில் அடிச்சுட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக நார்மல் படம் மாதிரி தான். மற்ற படங்களில் 3D படங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் லாஸ்ட் எண்டில் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும். இடையில ஏதாவது ஃபைட் வந்ததுன்னா ஏதாவது பறந்து வரும்போது ஒரு 3D இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படங்கள்லேயும் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. ஒரு என்டையர் படமும் 3Dயாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்க்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு இது ஆவரேஜ் படம் தான், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் அவ்வளோ ஈஸியாகலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. ஒரு வழி பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டுமே கேளுங்க. அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும். நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.